வணக்கம் நண்பா. இந்த வீடியோல TCP அப்படின்னு சொல்ற அந்த புரோட்டோகால் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ TCP அப்படின்னா என்ன, 3-வே ஹேண்ட்ஷேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ எதுக்காக TCP அப்படின்னு சொல்ற அந்த புரோட்டோகால் பத்தி படிக்கணும் அப்படின்னா, நெட்வொர்க்கிங்ல கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டா மாற முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால ஹேக் த பாக்ஸ்லாம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ என்மேப் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி புரோட்டோகால் கூட ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஹேக் த பாக்ஸில் இருக்க மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் TCP அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ப்ரோட்டோக்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் கொண்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யுடிமி இன்ஸ்ட்ரக்டர். ஸோ யுடிமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக 2 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணலாம். ஸோ அதை என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா TCPன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ TCP அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா UDP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ UDP அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ அதை என்ட்ரு ஆகும் போது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா TCP அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ இதில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா TCPனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் புரியல அப்படின்னா இதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் பற்றி பார்ப்போம். ஸோ 3-வே ஹேண்ட்ஷேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கூட சொன்னேன். பட் அதில் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை TCP 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னா என்னென்னா ஸோ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சினாக் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்கிற அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு example.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுது. ஒரு HTTP ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அது பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக தான் வருது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா TCP IP ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா மேலே இருக்க கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ TCP IP ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் என்னது அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, யூடியூப்.com ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா TCP UDP அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ப்ரோட்டோக்கால் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ UDPனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் அப்படின்றது என்னன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபோனாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா சர்வரோட ஒரு வெப்சைட்டை ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரவுட்டர் வழியாக போனால் இந்த சர்வரை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபி அட்ரஸால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா என்ஐசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ஐசி கார்டுனா ஒன்றுமே இல்லை, ஈத்தர்நெட்டு, வைஃபை, இந்த வயர்லெஸ் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் சென்ட் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த டிசிபி ஐபி ஸ்டாக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உணரலாம் முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒன்று. ஸோ இதை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உணரலாம் முடியாது. சும்மா ஒரு அசம்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினாக்கு அப்படின்னு சொல்கிற இந்த போகிற பேக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ வயர் ஷார்க் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கேப்சர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள் இன்னும் தமிழ்கோண்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா Udemy இன்ஸ்ட்ரக்டர். ஸோ Udemyல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணலாம். ஸோ அதை என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னது புரியல, எனக்கு இன்னும் அதிக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ்.